மாதிரி ஒரு வேடதாரிகளை நீங்க உலகத்துல என்ன பேசுவாங்க? திராவிட நாங்க வரலைன்னா நீங்க எல்லாம் படிச்சிருக்க முடியும், சீமானெல்லாம் படிச்சிருக்க முடியுமா? இப்படி பேசுறதுக்கு யாரு படிக்க வச்சது? என்னத்தை படிக்க வச்சா சொல்லு. இந்த மண்ணில என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. அந்த காலத்திலேயே பிரெஞ்சு படிச்சிருக்கான். இவங்க வந்துதான் படிக்க வச்சிருக்காங்க. நம்மள வந்து வர படிக்க வச்சது யாருன்னு கேட்டா வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. இளங்க வடிவங்கள்லாம் எழுத படிக்க சொல்லி கொடுத்தவன் யாரா? திராவிட கட்சியில் வந்தானடா. இப்படி ஒரு பீத்த பயிர நான் உலகத்திலே பார்த்தது கிடையாது. அட பாவி, தெரியாதமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கிறா, செருப்பாலேயே அடிக்கிறேன். காப்பி குடிச்சிட்டு போங்க. தலையில ஊத்துறா, எடுவட்ட பயல கொலை பண்ணிடுறா. அப்படி பாரு. உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி சுரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்றுத் தந்த தலைவன் தந்தை பெரியார். தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏய் ஆம்பளையா இருக்கிறவன்லாம் எனக்கு அப்பனா இருக்க தகுதி வந்தவன் இல்ல. தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், மானம் இல்லாத ஒருவனை மனிதனாகவே பார்க்க முடியாது என்று. என்னை பெத்தவன் அவன் தான் எனக்கு அப்பனா இருக்கணும். எங்கள் அப்பா மணிவண்ணன் அவர்களுடைய 50வது படம். ஏய் ஆம்பளையா இருக்கிறவன்லாம் எனக்கு அப்பனா இருக்க தகுதி வந்தவன் இல்ல. என் அப்பா மணிவண்ணன் அவர்களும் சரி, என்னுடைய அப்பா பாரதி ராஜா. ஏய் ஆம்பளையா இருக்கிறவன்லாம் எனக்கு அப்பனா இருக்க தகுதி வந்தவன் இல்ல. இசை வெளியீட்டுல கொண்டு வந்து சேர்த்துட்டாரு எங்க அப்பா. உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு சொல்லிட்டாள்றா. 4 அம்மாங்க 4 அப்பாங்க. ஆடா போர் ஃபாதர் போர் மதருக்கு பிறந்த போர் ஜெரி நாயே ஒரு கதையை முழுசா சொல்றான். யாராவது கேள்றா? திமுக அதிமுக இருக்கிற கட்சியில இருக்கிற தொண்டர்கள்ட்ட இல்ல தலைவர்கள்ட்ட திராவிடர்னா யாரு, திராவிடம்னா என்ன சொல்ல சொல்லு. என்னை எல்லாரும் கேக்குறாங்க, சீமான் நீங்க தீக்காவா அப்படின்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால நான் தீக்கான்னு சொன்னேன். திடீர்னு நீ திராவிடன் தான். தமிழன் நான் இன்னைக்கு நேத்தா 50,000 ஆண்டுகளா தமிழன். ஆமா, நான் இனத்தால் திராவிடன். திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு அப்படின்னு. எனக்கு எங்க ஐயா பெரியார் தான். இத பாக்குறவன் உலகத்துல பாக்குறவன் இந்த இன கூட்டத்தை கேடுகட்ட இனம் நினைக்க மாட்டானா? இவங்க எப்படி ஆட்சி சென்றாங்க தமிழர்களை? இந்த திராவிட கட்சிக்காரங்களை பாருங்க, தமிழர்களை அவன் மெய்யெண்ணிலிருந்து அவன் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றான். கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத. தலைவன் பெரியார் என்ன சொல்றான்? கேவலம் இந்த மனிதன் எதையுமே படைக்காத கல்லை இவன் படைச்சு வச்சுட்டு அந்த கல்லு தன்னை படைச்சதா நம்பிக்கிட்டு இருக்கிறதா மூடப்படம். கடவுள் இல்லைன்னு சொன்னா உனக்கே பட்டுக்கிறது. கடவுளை வெஞ்சா உனக்கு என்ன பிரச்சனை? இத்தனை வருஷமா நாங்க பேசுறோம், ஒரு கடவுளும் எங்களை வந்து கேட்கறது இல்லையே. நான் இந்து மதத்தை பத்தி விமர்சிச்சேன்னா நான் என்னை வந்து செருப்பு கட்டி அடிக்கிறேன். அப்படிதான் நீங்க என் பாட்ட முருகனை பாக்கணுமே ஒழிய நீங்க உடனே வந்து என்ன நீங்க ஒருத்தரை மட்டும் இது பண்றீங்க. நான் தான் 5 தெய்வங்களையும் ஏற்கிறதே மரபு அது கொண்டாடி இருக்குது, அதைத்தான் நாங்க போற்றோம்னு சொல்லித்தர மட்டும் இது பண்றீங்க. நான் தான் 5 தெய்வங்களையும் ஏற்கிறதே மரபு அது கொண்டாடி இருக்குது, அதைத்தான் நாங்க போற்றோம்னு. யார் சாமி அவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத. அது முட்டா பேசுறது, அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, அது அறிவு கட்டவன் செய்யறது, அது தெல்லதில்லை. அப்படியே கோயில இருந்து வெளியேற்றினான். முருகனை கும்பிடுறது விட்டான், சிவனை கும்பிடுறது விட்டான், கண்ணனை கும்பிடுறது விட்டான், எல்லாத்தையும் விட்டு வெளியேற்றி கொண்டு வந்துட்டு குலதெய்வம் கோயில இருந்து வெளியேற்றிட்டான். வெளியேற்றி கடைசியா அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா கும்பிட வச்சுட்டான். இதான் நீங்க படிச்ச பைத்தறிவு. நீ எம்ஜிஆர் சாதி கேட்டிருந்தா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிருப்பாரு அவரு. எங்களை எப்படி வளர்த்தாங்க? எம்ஜிஆர் மலையாளி. நீங்க எல்லாம் நம்ப முடியுதா? திரைப்படத்துறைக்கு வர்ற வரைக்கும் நான் எம்ஜிஆர் படமே பார்த்ததில்லை. கேட்டுக்க. அதுக்காக நான் வெக்கப்பட்டேன், நான் அவமானப்பட்டேன், தலை குனிஞ்சேன், பல நாட்கள் அழுதேன். வரலாற்றில் மிகப்பெரிய தவறை செய்து தெரிஞ்சிட்டமே அப்படின்னு. என்ன அழுக? என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க பாரு. அந்த பழியை
இந்த மேடையில நான் துடைத்து எறிகிறேன். நீ எம்ஜிஆர்ட்ட சாதி கேட்டிருந்தா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிருப்பார் அவரு. என் அண்ணன், என் அன்பு தலைவன் பிரபாகரனை நான் சந்தித்து பேசிய போதுதான் அந்த மகத்தான பெருமகனை பற்றி நான் பெரிதும் பெரிதும் மிகப்பெரிய உயரத்திலே அந்த தவறை தலைவராக நினைத்து நான் மகிழ்ந்தேன். 3 மணி நேரம் என்னோடு பேசினால் 3/4 மணி நேரம் அதிலே எம்ஜிஆரை பற்றியே என் அண்ணன் பேசினார். இவர் மொத்தம் 8 நிமிடம் தான் இவரை பார்க்க பிரபாகரன் அனுமதித்தார். புகைப்படம் எடுக்க அனுமதிக்கவில்லை. என்னிடத்திலே சொன்னார், எம்ஜிஆரை போல ஒரு தலைவன் இனி இந்த இனத்திற்கு நமக்கு கிடைக்க மாட்டாரடா தம்பி என்று சொன்னார். நமக்கு முன்னாடி நம்ம தாத்தா தந்தை பெரியார்னு ஒருத்தர் ஒரு பெரிய தார் சாலை போட்டு நடந்து போயிருக்கிறார். ஒரு வேடிக்கை பேச்சு அதெல்லாம். அந்த வழித்தடம் தான் நமக்கு சரியானதுன்னு நாங்க அவர் பேர பிள்ளைகள் நாங்க இன்னைக்கு நடந்து போறோம். அப்ப சொல்லும்போது ஒரு சிரிப்பு வருது பாருங்க. அப்ப சிரிச்சுட்டு போயிடணும், அவ்வளவுதானே பண்ண முடியும் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்படுறது. அதை ரொம்ப எடுத்துக்கிட்டு தீவிரமா விவாதிச்சுட்டு இருக்க கூடாது. வள்ளுவனை பெற்ற இனம், கம்பனை இளங்கோவடிகளை பெற்ற இனம், எவ்வளவு பெரிய பேரறிஞர்களை பெற்ற இனம். அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை, சிவனை பெற்றுக் கொடுத்த பேரறிஞர்கள் பிறந்த இனம். இது என்ன? இதுல வந்து தகுதி யாருக்கும் தகுதி இல்லை. இது என்னன்னா ஒரு இனத்தை அவமதிப்பது. பொட்டல ஓட்டுற நாய என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? நீங்க என்ன முதலமைச்சர் ஆகணும்ங்கறீங்க? எனக்கு இருக்கிற தகுதி. டேய் மூஞ்சிய கொஞ்சம் புடிச்சு பாரு. சினிமா தியேட்டர்ல இஞ்சி வரப்பா வைக்கிற குரங்கு மாதிரி இருக்கா. நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஆமா, இவர் புர்னே சுல்தானை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. போடா. நாங்க உங்க பிள்ளைகள் வந்து நேர் எதிர்நிலையில் நின்று அரசியல் செய்யலாம். இவங்களோட எவனோடும் சேர்றது இல்ல. இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா. என்னை பாருங்க, ஏன் யாரோடவும் கூட்டு வைக்க மாட்டீர்கள் என்று. யாரோட வைக்கலாம்னா வாய முடியுது. விடுதலை சிறுத்தைகளுக்கு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு யாருக்காவது இந்த ஊழல் வழக்கை பற்றி, இந்த சொத்து குவிப்பை பற்றி, ஜெயலலிதா அம்மையாரை பற்றி குறை சொல்ல தகுதி யோக்கியதை உண்டு சொல்லு. நீ ஜெயலலிதா அம்மையார் படத்தை எடுக்க போராடுகிற போது நீங்கள் அத்தனை பேரும் பதவி விட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி போராடுவோம். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவை அவரது கட்சி தலைமையகமான தாயகத்தில் சந்தித்து நன்றி தெரிவித்த திரு சீமான் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து சுமார் 1 மணி நேரம் விவாதித்தார். தூய்மையான இயக்கமா நாங்க நிக்கிறோம். நடுரோட்ல போய் லாரி வரும், மேலே ஏற்றா போ. ஓகேப்பா. ரெட்டலைக்கு வாக்களிங்க. ஏன்னா காங்கிரஸை எதிர்த்து நேரடியா களத்துல நிக்கிற பெரிய கட்சி எதுவோ அந்த சின்னத்துக்கு வாக்களிச்சா தான் தோக்கும். அதாவது இவங்கள மாதிரி சிந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ரெட்டைலைக்கு வாக்கு கேட்கிற சீமான் பெருமை அடைவாரே ஒழிய ஒருபோதும் பெருமை அடைவார் என்று உறுதியாக நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வலிமை இந்த அரசு, அதன் தலைவி. அதை விட்டால் வழி இல்லை. நாங்க சத்தியத்தின் பிள்ளைகள், சத்தியம் தான் பேசுவோம், யாருக்கும் பயப்பட மாட்டோம். கட்சியை எதிர்த்து களமாடி எதிரும் புதிரமாக அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து தன் நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி என் அன்பு மக்களே, இந்தியாவில் முதன்மை மாநிலமாக, உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே, அவர் என்ன காங்கிரஸ் கட்சியை அப்படியே காலாட்டிட்டார்கள். கால கொடுமை, கால கொடுமை. நான் என்ன உங்களை வேணும்னா சாமி அடிக்கிறேன், நீங்க அடி வாங்குற மாதிரி நடக்கிறீங்க சாமி, அதனால நான் உங்களை அடிக்கிறேன் சாமி. வாயில இருந்து என் எண்ணத்தின் வெளிப்பாடுதான் பேச்சு. நான் என் வாயிலிருந்து எப்படி எனக்கு தெரியாம ஒரு வார்த்தை வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஏன்னா நான் இந்த மண்ணின் புள்ள. என்னை பெற்ற தாய் தந்தைக்கு என்னை விட அன்பான உண்மையான மகன் இருக்க முடியாது. வாடா, தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிற நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்க. ஏண்டா நாய? பேசுற போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி? என் தாயோடு பிரிதொரு ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பிரிதொரு மொழி கலப்பதும் 2 ஒண்ணுதான். போன்லெஸ் சிக்கன் வேணும், அது லெக் பீஸா வேணும். வக்கனையா சாப்பிட தெரியும், ஆனா வளர்க்க தெரியாது.
ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட முடியல. யாராவது ஒருத்தர் காளை மாடு வளர்த்ததுண்டா, மாடு வளர்த்ததுண்டா, புல்லு பிடிங்கி போட்டது, தண்ணி வச்சது, தவிடு வச்சது, பருத்தி கொட்டை வச்சது, பராமரிச்சது யாராவது உண்டா? அதை வளர்க்கறது நீண்ட காலமா பாரம்பரியமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உயிருக்கு உயிரா நேச்சு என் குடும்பத்துல ஒரு சகோதரனா நிக்குது. அது அதை நான் வளர்க்கிறேங்கிறது பைத்தியக்காரத்தனம், கொடுமை. சரி, மாடு நீங்க வழிபடுறீங்க, கோமாதா உங்க மாதா, மாட்டுக்கு பிறந்தவங்க நீங்க கும்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ வாடகைக்கு வாங்கிட்டு அந்த விளையாடுறோம். நான் சின்ன வயசுல இருந்து எங்க குடும்பத்துல பெண்ணை போல அதை வளர்க்குறோம். சரி, மாடு நீங்க வழிபடுறீங்க, கோமாதா உங்க மாதா, மாட்டுக்கு பிறந்தவங்க நீங்க கும்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு குலதெய்வமா நாங்க நேச்சு வளர்க்குறோம். நான் பட்டினி கிடந்தாலும் அதுக்கு உரியதை கொடுத்து வளர்க்குறேன் நான். நீங்க புதுசா வந்தா அப்படி மூசி காட்டுமே வெளியே. நாங்க சின்ன குழந்தை எங்க வாரிசுகள் பிள்ளைகளா இருந்தா கூட அதுக்கு தொட்டா அது பாட்டுக்கு நிக்கும். அது எங்களோட எங்க உறவினரா பழகிருது. பைத்துக்கிறதனா பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க எங்க பாட்டன் சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி காளையை வச்சு தெய்வமா கும்பிடுறவங்க. காளையை தெய்வமா கும்பிடுறவன்ட்டு வந்து நீ வதைக்கிறேங்கிறது அதான் பெரிய சித்திரவதை. மாட்டை சாப்பிடணும்னு போராடுறாங்க, காப்பாற்றுறதே சாப்பிடுறது தானடா. ஒரு குலதெய்வமா நாங்க நேச்சு வளர்க்குறோம். நான் பட்டினி கிடந்தாலும் அதுக்கு உரியதை கொடுத்து வளர்க்குறேன் நான். சாப்பிடாத நிறைய பேர் சாப்பிடாம விட்டீங்கன்னா எங்களுக்கு விலை குறைஞ்சிரும். இது ஒரு மானங்கட்டதனம். இப்ப பாருங்க, தடை போட்டதுல மாட்டுக்கறி கிடைக்கல, அவ்வளவு கூட்டமா இருக்கு கடையில. நான் சின்ன வயசுல இருந்து எங்க குடும்பத்துல பெண்ணை போல அதை வளர்க்குறோம். என் தம்பி அம்மா என்கிட்ட சொன்னேன், ரம்ஜானுக்கு என்னடானா மாட்டுக்கறி பிரியாணி போட்டுறேன், நான் வந்துறேன்னு இருக்கேன். என்ன நீ செய்ய போற? நான் சின்ன வயசுல இருந்து எங்க குடும்பத்துல பெண்ணை போல அதை வளர்க்குறோம். என்ன செய்ய போற? சாப்பிட்டு தின்னு வாய்க்குள்ள வரல விட்டியா? உன்னையும் சேர்த்து திண்டு போயிடும். நீ பாத்துக்க, பாம்பு எல்லாத்தையும் நினைக்கிறவங்கடா நாங்க. உடும்பு ஒட்டகம் புறந்துட்டோம். அதுக்காக மனித கறி சாப்பிட பழகிக்கிறீங்க. நாக்கை திருத்த முடியாத ஒரு தமிழன், ஒரு மனிதன் எப்படி நாட்டை திருத்த முடியும்? இந்த மாதிரி ஒரு கேன புத்தி என்னைக்கு உனக்கு ஒழிய போகுது? என்னைக்கு ஒழிய போகுது? யார சொல்றானே தெரியல. சோம்பேறி உழைச்சு முன்னேறதுக்கு வழியை பாடுறான். நானே ஒரு வெங்கம்பைய, என்னை நம்பி என்னடா இருக்கு? நானே ஒரு பரதேசி பைய, என்னைய போய் நம்பினோன்னா எனக்கு அப்படி தலை சுத்துது. உங்களை மாதிரி கிறுக்கன் இருக்கனால திரும்ப திரும்ப வரானுங்க.